தங்கம் வாங்க ஈஸ்ட் ஹேம்லக்ஸ் விஜுவலர்ஸ். வணக்கம். மற்றொரு இன்றைய பதிவினூடாக இணைந்திருக்கின்றோம். தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புக்கு மேலாக குறைந்த அழுத்தம் காரணமாக தொடர்ந்து காணப்படுவதுடன் அது அடுத்த 24 மணித்தியாலத்தில் வட மேற்கு திசையை நோக்கி நகரும். இலங்கையின் வடக்கு கடற்கரைக்கு அருகில தமிழக கடற்கரையை நெருங்க வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. வடக்கு மாகாணத்தின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக அளவிலான பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவுல இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த நிலையில் மக்கள் முன்னெச்சரிக்கையாக அவதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதையும் தாண்டி நாட்டின் இருக்கக்கூடிய பல பகுதிகளில் கனமழை பெய்து வருவதை அவதானித்திருக்கின்றோம். சிரேஷ்ட வானிலை ஆய்வாளர் பல்வேறுபட்ட தகவல்களை சொல்லியிருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதை விடுத்து கடந்த நாட்களுக்கு முன்னர் பெங்கல் புயல் காரணமாக வடக்கு கிழக்கில் அதிகளவிலான தாக்கத்தை செலுத்தியிருந்தது. அதில் பல்வேறுபட்ட பாதிப்புகள் ஏற்பட்ட உயிர் சேதங்களாக இருக்கட்டும், பொருட்சேதங்களாக இருக்கட்டும், தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்ததாக கொஞ்சம் இருக்கட்டும், அவ்வாறான சேதங்களை அவர்கள் எதிர்கொண்டிருந்ததை நாம் அவதானித்திருந்தோம். அந்த வகையில் அண்மையில் சீரற்ற வானிலையால் ஏற்பட்ட அனர்த்தத்தினால 1 லட்சத்துக்கும் அதிகமான விவசாயிகள் தமது பயிர்களுக்கு ஏற்பட்ட சேதம் தொடர்பில் முறைப்பாடுகளை பதிவு செய்திருப்பதாக விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை தெரிவித்திருக்கின்றது. நாட்டின் அண்மை காலமாக ஏற்பட்டிருக்கின்ற சீரற்ற வானிலை காரணமாக 2 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் சேதமடைந்திருப்பதாக அதன் தலைவர் பேமஸ்ரீ ஜாசிங்க ராட்சி தெரிவித்திருக்கிறார். சேதங்கள் தொடர்பான மதிப்பீடுகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் விவசாயிகள் தங்கள் விண்ணப்ப படிவத்தை பெற்ற நாளிலிருந்து 1 வாரத்துக்குள் அதை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. பேரழிவுகளினால் விவசாயிகளின் நிலங்களுக்கு ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு வழங்க அரசாங்கம் மொத்தம் 1 பில்லியன் நிதியை ஒதுக்கி இருக்கிறது. இந்த இடத்துல விவசாயிகள் எவ்வளவு சேதங்களை எதிர்கொண்டார்கள் என்று அந்த விண்ணப்ப படிவத்தினை விண்ணப்பிக்கும் முறை, அதாவது 1 வாரத்துக்கு அவர்கள் விண்ணப்பிப்பார்களா இருந்தால் அவர்களுக்கான இந்த நஷ்டஈடாக இருக்கட்டும், இல்லாட்டி உதவித்தொகையாக இருக்கட்டும், அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு தங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கான வழிவகைகளாக இருக்கும் என்பதை இந்த இடத்தில் சொல்லிக்கொண்டு, இந்நிலையில் தான் தற்போது தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் உருவாக்கி இருக்கிற இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தற்போது நன்கமைத்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாற்றமடைந்திருக்கிறது. ஆகவே எல்லோரும் அவதானமாக இருக்குமாறு என்று சொல்லி மீண்டும் வானிலை எச்சரிக்கைகளை விடுத்த வண்ணம் இருக்கிறது. இதையும் தாண்டி மனிதநேயம் இல்லாத இந்த நாட்டில் மனித உரிமைகள் தினத்தை நினைவு கூறுவதில் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று சொல்லி மன்னார் மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் நேற்றைய தினம் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். மன்னார் மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் ஏற்பாடு செய்த இந்த கவனியிருப்பு போராட்டத்தில் மன்னார் மாவட்ட செயலகத்துக்கு முன்னால் இந்த சங்க தலைவி பல்வேறுபட்ட விடயத்தை சொல்லியிருந்தார். இது தொடர்பாக, அதாவது 15 ஆண்டு காலங்களுக்கு மேலாக காணாமலாக்கப்பட்ட உறவுகள் வீதிகளில் நிற்பதாகவும் தங்களுடைய குழந்தைகளை மீட்டு தருவதாகவும் சொல்லியிருந்தார்கள். உலக நாடுகள் என்றாலும் சரி, சர்வதேச நாடுகள் என்றாலும் சரி, எமது நாடாக இருந்தாலும் சரி, எங்களை வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். எந்தவித பிரயோஜனமும் இல்லாமல் ஒவ்வொரு அம்மாக்களும் மனவேதனையுடன் இருக்கிறார்கள். இன்றும் நூற்றுக்கணக்கான அம்மாக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். ஆகவே காணாமலாக்கப்பட்ட உறவுகளை தேடிக்கொண்டிருக்கின்றவர்கள் தற்போது குறைவர்களாகவே இருக்கிறார்கள். இருக்கின்றவர்களும் இறப்பதற்கு முன்னர் தங்களுடைய காணாமலாக்கப்பட்ட பிள்ளைகள் உறவுகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரோம் என்ற விடயத்தை அவர்கள் நேற்று நாளை பதிவு செய்திருந்தார்கள். மனித உரிமை அமைப்புகள் பல இருந்தும் என்ன பயன்? இத்தனை மனித உரிமைகள் அமைப்புகள் இருந்தாலும் காணாமலாக்கப்பட்டவர்களுக்காக அவர்களின் செயல்பாடுகள் இல்லை, தங்களுக்காக கதைப்பதற்கும் ஒருவர் இல்லை. இந்த நிலையில் சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை கருப்பு தினமாக அனுஷ்டிக்கின்றோம் என்று அவர்கள் நேற்று நாள் தெரிவித்திருந்ததையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பல மக்கள் பிரதிநிதிகள் சென்றிருந்தார்கள். காணாமலாக்கப்பட்ட போராட்டத்துக்கு குழந்தைகள் சென்றிருந்தார்கள். குறிப்பாக குழந்தைகள் கூட அந்த இடத்தில் கண்ணீர் விட்டு அழுவதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இவர்களுக்கான தீர்வுகள் இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆட்சியில் கிடைக்குமா இல்லையா என்பதையெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. மற்றொரு பதிவினூடாக சந்திப்போம். வணக்கம்.